ஹரஹர நம பார்வதி பதையே என்னாருடைய சிவனே போற்றி ஏகம் துறை இருந்தாய் போற்றி அண்ணாமலையினும் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரவே போற்றி கைகை மலையானே போற்றி
எல்லாம் வல்ல மாதொரு பாகனாக விளங்கக்கூடிய கைலாயத்திலே வீட்டிருக்கக்கூடிய பெருமான் அங்கிங்கு எனாதபடிக்கு எல்லா இடத்திலேயும் நீக்கமர நிறைந்து இந்த உயிர்களுக்கு தேவையான அத்தனை போகங்களையும் கொடுத்து அந்த போகத்தின் காரணமாக வினைப்பயன்களை எல்லாம் அனுபவிக்க செய்து அந்த வினையின் காரணமாக இன்பத் துன்பங்களை ஏகிய இந்த உயிர்கள் இறுதியிலே இறைவனுடைய திருவடியை எப்படியாவது பற்ற வேண்டும் என்பதற்காக அருளாளர்கள் அருளி செய்த 12 திருமுறைகளில் இருந்து ஏதாவது ஒரு 4 வரி பாடல்களை இந்த உயிர் இறைவனை நோக்கி ஆன்மார்த்தமாக விண்ணப்பம் செய்யுமே ஆனால் நிச்சயமாக இறைவன் கருணை கூர்ந்து அந்த உயிர்களுக்கு தன்னுடைய மற்றற்ற கருணையாகிய திருவருளை வாரி வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்.
அப்படிப்பட்ட சமயங்களிலே நாம் இறைவனை தொடர்ந்து விண்ணப்பம் செய்து இறைவனுடைய நிலையான அந்த பேரின்பத்தை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த உயிரினுடைய பக்குவ நிலைக்கு ஏற்றாற் போல இறைவன் இந்த உயிர்களுக்கு கணு கரண போன போகங்களை எல்லாம் கொடுத்து அந்த போகமாகிய இருவினைகளையும் அருந்த வைத்து இறைவன் அந்த இன்பத் துன்பங்களிலே பற்றற்று இருக்கின்ற பொழுது, இந்த இறைவனுடைய நாட்டம் வருகின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் தன்னுடைய திருவடி நிழலை காட்டி அந்த உயிர்களை தன்னுடைய திருவடி இன்பத்திற்கு அழைத்து செல்லுகிறார் என்பதுதான் அருளாளர்களுடைய வாக்கு. இப்பொழுது நம்மோடு ஒன்றாக இருந்து உடனாய் இருந்து வேறாயும் இருந்து நம்மை எல்லாம் வளர்த்து வந்த ஐயா அவர்கள் இப்பொழுது நம்மை எல்லாம் விட்டு இப்பொழுது இறைவனுடைய பேரின்ப வீட்டிற்கு நுழைய இருப்பதனாலே அவர் அந்த திருவடி இன்பத்திலே நிலை பெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய அருளாளர்கள் அருள் செய்த அந்த பாடல் பதிகங்களை எல்லாம் இந்த அருமையான நேரத்திலே இறைவன் மகிழ்ந்து அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் இப்பொழுது விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம். இப்பொழுது வீட்டு இன்ப தீபமானது இப்பொழுது இங்கே ஏற்றப்படுகிறது. விளக்கினால் பெற்ற இன்பம் விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுகினால் பதித்து யாவும் குளத்தில் மலர்கொண்டு குளத்தில் மலர்கொண்டு துதிக்கால் தூய விளக்கிட்டார் பேரு விளக்கிட்டார் பேரு மெய் நெறி ஞானமாக அனற்பையில் கீதங்கள் சொன்னார்க்கு கீதங்கள் சொன்னார்க்கு அடிகள்தான் அருளுமாறே இப்பொழுது இந்த தீபத்தினாலே இறைவன் அந்த ஆன்மாவை என்றும் மொழி பொருந்திய ஞானத்தை அந்த ஞானத்தின் வாயிலாக தொடர்ந்து அவருக்கு வீட்டு இன்பத்தினையும் அவருக்கு என்றும் நீங்காத பேரின்பத்தினை வழங்கும்படியாக
அருளாளர்கள் அருள் செய்த ஒரு சில பாடல்களை இப்பொழுது விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த பாடல்களை எல்லாம் நாம் விண்ணப்பம் செய்யும் போதும் சரி, இதை காதாலே கேட்கின்ற போதும் சரி, அதற்குண்டான பலனை நிச்சயமாக இறைவன் தந்தே தீர்வார் என்பது உண்மை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நெருப்பை நாம் தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். அப்படி இந்த பாடல்களை எல்லாம் நாம் அறிந்து விண்ணப்பம் செய்தாலும் சரி, அறியாமல் விண்ணப்பம் செய்தாலும் சரி, அதற்குண்டான பலனை நிச்சயமாக இறைவன் கொடுத்தே தீர்வான் என்பதை நாம் மனதிலே கொண்டு, இப்பொழுது நாம் நிறைய பாடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளெல்லாம் இல்லை. இந்த நால்வர் பெருமக்கள் எதற்காக இந்த பூமியிலே அவதாரம் செய்தார்கள், அவர்கள் அவதாரம் செய்ததன் நோக்கம் நிறைவேறி எப்படி அவர்கள் இறைவனை அடைந்தார்கள் என்பதை மட்டும் நாம் அவர் ஆரம்பத்தில் வந்தது நமக்கு தெரிகிறது, அவர் சென்று இறைவனை சேர்ந்தது தெரிகிறது என்பதை போல அந்த இரண்டு நிலைகளிலேயும் 4 அருளாளர்கள் அருள் செய்த அந்த பாடல்களை இப்பொழுது நாம் தொடர் விண்ணப்பமாக செய்கின்றோம். முதலாவதாக திருஞான சம்பந்த பெருமான், திருஞான சம்பந்த பெருமான் இந்த பூலோகத்திலே அவதாரம் செய்து இந்த உயிர்களை எல்லாம் இறைவனுக்கு பாத்திரமாகும் பொருட்டு அவர் பல அற்புதங்களை எல்லாம் செய்தார். சாம்பலை பெண்ணாக மாற்றினார். அரவம் தீண்டிய பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். படிக்காசு பெற்ற அடியார்களுக்கெல்லாம் உணவளித்தார். இப்படி எத்தனையோ திருமுறைகளை எல்லாம் பாடி பாடி இறைவனுடைய அருளை பெற்று தந்தார். அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் நமக்கு இறைவனை சுட்டி காட்டக்கூடிய ஒரு குரு பதிகம். நாம இறைவனை நேரடியாக காண முடியாது. ஏன் காண முடியாது அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த பக்குவம் கிடையாது. இறைவனை அறியக்கூடிய அந்த ஞானம் நமக்கு கிடையாது. நாம என்னதான் MBBS இன்ஜினியர் எல்லாம் படித்தாலும் இறைவனை அறிய முடியாது. அதனால்தான் நாவுக்கரசர் சொன்னாரு, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் அப்படின்னு சொன்னார். இந்த நமச்சிவாய மந்திரம் தான் இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய கல்வி என்று நாவுக்கரசர் பெருமான் சொல்லிட்டு போயிட்டார். அதனால இந்த உலகியல் கல்வி நிச்சயமாக இறைவனை காட்டாது. அப்படிப்பட்ட காட்டாத கல்வி நமக்கு ஒரு துணையாக நின்றாலும் இறைவனுடைய அந்த ஞான கல்வி மட்டுமே இறைவனை காட்டும். அப்படி ஞானத்தை உணர்த்தக்கூடிய குருவாக திகழ்ந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த இறைவனை சுட்டி காட்டக்கூடிய பதியத்தை விண்ணப்பம் செய்வோம். நட்டப்பாட்டு. கோடுடைய செவியன் கோடுடைய செவியன் இடை
என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரா முனை நாள் பணிந்து ஏற்க பிரமாபுரம் மேவிய பெம்மான் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே பொதுவாக ஞானத்தை அவ்வளவு சீக்கிரமா அடைய முடியாது. அதுக்குதான் ஒரு வழிமுறை வைத்தார்கள். நாம எடுத்த உடனே 10ஆம் கிளாஸ் போய் சேர முடியாது. எடுத்த உடனே காலேஜுக்கு அதற்கு ஒரு சில வழிமுறைகளை நமக்கு உலகியல் கல்வியானது வைத்திருக்கிறது. அதுபோல இந்த இறைவனுடைய ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் 4 நெறிகளை நமக்கு காட்டிச் சென்றுள்ளார்கள். ஒன்று புத்திர மார்க்கம். இது ஞானசம்பந்த பெருமானுடைய வழியை நமக்கு காட்டக்கூடிய ஒரு மார்க்கம். அடுத்தது தொண்டு நெறி. இந்த நெறியிலே திருநாவுக்கரசர் பெருமானுடைய அந்த திருத்தொண்டினை நாம் செய்தால் தவிர ஞானத்தை பெற முடியாது. அடுத்தது இறைவனோடு தோழமையாக இருக்கக்கூடிய சுந்தரர் பெருமானுடைய நெறியை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். இது யோக நெறி என்று சொல்லுவார்கள். அடுத்ததுதான் ஞானம். இந்த ஞானத்தை மாணிக்க வாசகர் பெருமான் உருகி உருகி பாடி நமக்கு கொடுத்தார்கள்.
நம்மெல்லாம் இன்னைக்கு ஞானத்தை பற்றியே தெரியாம இந்த மாணிக்க வாசகருடைய அந்த திருவாசகத்தை நம்ம பாடிட்டு இருக்கோம். இந்த திருவாசகத்தை பாடினா கண்டிப்பா நமக்கு ஞானம் கிடைக்கணும். இப்படி ஞான நெறிக்கு உள்ள இந்த திருவாசகத்தை நாம் பாடி ஞானம் கிடைக்கவில்லையே என்று இறைவனிடத்துல நாம விண்ணப்பம் பண்ணணும். நாம அதெல்லாம் பண்றதில்லை. ஏன்னா நமக்கு பாட தெரியும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நாம பாடுறோம். ஆனா இன்னைக்கு இந்த ஞான நெறியை 4வதாக வைத்த மாணிக்க வாசக பெருமானை நாம் இறுதியிலே விண்ணப்பம் செய்து இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் இறைவனை இரண்டர கலந்த அந்த முக்தி பதியத்தினை நாம் இப்பொழுது விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம். திருஞான சம்பந்த பெருமான் எல்லா பதிகத்தையும் பாடிட்டார். கிட்டத்தட்ட 32,000 பதியங்கள் பாடியிருக்கிறார். 1 இல்லை 2 இல்லை. ராஜராஜ சோழன் காலத்துல அந்த பதிகங்கள்லாம் கிடைக்குமா அப்படின்னு அந்த அறையில போய் தேடி பார்க்கும்போது நமக்கு கிடைத்தது வெறும் 382. அதுக்கப்புறம் 383 பதிகம். இந்த 383 பதியம் தான் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்ப இந்த 383 பதியத்தையும் பாட முடியுமா அப்படின்னா இந்த உயிரினால பாட முடியாது. ஏன்னா அதுக்கு உண்டான பக்குவம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் தேவாரத்தை பாடணும்னா யாரும் முன்ன வர்றதில்லை. அப்படியே தேவாரம் பாடினாலும் அது கேட்பதற்கு யாரும் ஆள் கிடையாது. ஏன்னா அந்த நிலையில நாமெல்லாம் இன்னைக்கு அவசர வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது நாம இந்த தேவாரத்தை பாடி இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த முக்தி பதிகத்தை இப்பொழுது விண்ணப்பம் செய்கின்றோம். பைரவி பாடும், திருவாசகம் பாடும். ஏன்னா ஞானத்துக்கு கடைசியா போகும். கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வாதமை நன்னெறிக்கு உயிர்ப்பது ஓது வாதமை நன்னெறிக்கு வேதம் நான்கிலும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நாதன் நாமம்
நினைவாக்கே இனியான் நெற்றி
பிறவியே புகுவித்திடும் என்ப இலங்கை மன்னன் எதிர்த்த